ஓபிஎஸ் அணியின் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் அரங்கநாதன் கட்சியிலிருந்து விலகி அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தருமபுரி மாவட்ட ஓபிஎஸ் அணி மேற்கு மாவட்ட செயலாளர் அரங்கநாதன் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். மேலும் நகர செயலாளர் சக்தி, நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் முனியன் உள்ளிட்டோரும் அதிமுகவில் இணைந்தனர். இவர்களுக்கு KP அன்பழகன் கழக துண்டு அணிவித்து வரவேற்று அளித்தார். பின்னர் பேசிய அரங்கநாதன், OPS திமுகவுக்கு சென்றதால் அவர் அணியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்ததாக தெரிவித்தார். திமுகவை விரட்டியடிக்க வேண்டும் என MGR அதிமுக இயக்கத்தை ஆரம்பித்ததாக தெரிவித்த அரங்கநாதன், 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த OPS திமுகவில் இணைந்து கழகத்திற்கு பெரிய துரோகம் செய்துள்ளார் என கூறினார். இந்த நிகழ்வில் மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பொன்னுவேல், மாநில மருத்துவம் அணி செயலாளர் அசோகன், ஒன்றிய செயலாளர்கள் சிவபிரகாசம், பழனி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் OPS ஐயா அவர்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்துள்ளார். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை எதற்காக ஆரம்பித்தார் என்று சொன்னால், கருணாநிதி ஒரு தீய சக்தி, இந்த நாட்டிலே அவர் அண்ணாவின் லட்சியங்களை அழித்து விட்டார், அண்ணாவின் லட்சியங்கள் மீண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால், அண்ணா சொன்ன திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிய இயக்கத்தை ஆரம்பித்தாக வேண்டும் என்று சொல்லிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அதை ஆரம்பித்தார். ஆனால் OPS அவர்கள் 3 முறை இந்த இயக்கத்திலே முதலமைச்சராக இருந்தவர். என்ன முடிவெடுத்தார் என்பது இந்த நாட்டு மக்கள் ரொம்ப நன்றாக தெரியும். உள்ளபடியே பெரிய துரோகத்தை செய்து விட்டார். அவர் சொல்லுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் எடப்பாடி துரோகம் செய்தாரா அல்லது தாங்கள் துரோகம் செய்தீர்கள் என்பதை இன்று நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள்.